We're going to ride with the national champion. எந்த ரைடு இருந்தாலும் கேன்சல் பண்ணுறோம். 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம குரூப் 1ல் போகிறோம். இந்த ரைடுக்கு எப்படி வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சீட்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து முன்னேனான்றதுலாம் வந்து அவரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாதிக்கணுன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ காஸ்ட்லியஸ்டான ஸ்போர்ட். ஐயோ ஐம் சாரி, லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் R15. Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் எப்படி இருக்கீங்க? I hope everyone is so happy and நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Again we are in a breakfast ride. சண்டேனால breakfast ride ஆயிருது. So this time it's going to be a little different. நீங்கள் ஆல்ரெடி thumbnail பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து we're going to ride with the national champion Rajini Krishnan. அவர் கூட ரைட் பண்ண போகிறோம். One of my favorite sports person in India. So happy today. எப்போ இந்த ஆப்ஷன் ஒன்று வந்ததோ உடனே சரி தாட்டே கிடையாது, எந்த ரைடாக இருந்தாலும் கேன்சல் பண்ணுறோம், நம்ம அதுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரைடு இருந்தாலும் கேன்சல் பண்ணுறோம், அந்த ரைடு தான் நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ரைடுக்கு வந்து ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். இட்ஸ் கோயிங் டு பி குரூப் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல்ஸ், யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க கூட தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ டைம் இஸ் அரௌண்ட் 5:28 ரைட் நவ். ஸோ ஆக்சுவல் ரைடு வந்து டெஸ்டினேஷன் இஸ் கோயிங் டு பி மகாபலிபுரம். பட் நம்ம வீட்டிலேருந்து மகாபலிபுரம் ஒரு 25 minutes தான், ஒரு ஹார்ட்லி 30 kilometers மேக்ஸ் டு மேக்ஸ். ஆக்சுவலாக மீட்டிங் பாயிண்ட் வந்து அம்பத்தூர். நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் அம்பத்தூருக்கு 40 kilometers. ஆனால் நம்ம இருக்கிற ஏரியாவுக்கும் டு மகாபலிபுரக்கும் வந்து 25 to 30 kilometers. இந்த வழியாக தான் போய் ஆகணும், கிராஸ் பண்ணி. பட் ஸ்டில் நம்ம குரூப் அங்கே தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ வாங்க, இப்போ தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் வந்து ஹைவேஸை பிடிச்சி மதுரை வாயில் வழியாக வந்து அம்பத்தூர் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி ஒரு சின்ன ப்ரீஃப் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஒன்று மட்டும் தெரியும், அவரோட ரைட் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி நியூ பீப்புள் கம்ப்ளீட்லி. யார் கூட ரைட் பண்ணது கிடையாது, அவங்க என்ன வராங்க, என்ன பைக்கு, எதுவுமே தெரியாது. ஸோ ஐ வாஸ் கோயிங் டு பி என்ஜாயிங் மை செல்ஃப் ஆஸ் யூஷுவல். சரி வாங்க போகலாம். ஓகே, இங்கே தான் வந்துட்டோம். ஹைப்ரிட் டெக். ஓகே, இங்கே தான். லிங்கேஷ் ஆமாம். ஓகே guys, we are finally starting. Time is 6:40. சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலி 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம குரூப் 1ல் போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து ரஜினி கிருஷ்ணன் ப்ரோ போகிறாரு. தட்ஸ் ஃபைன். அவர் என்ன வண்டியில் போகிறாரு நல்லா பார்க்க முடியல, ரொம்ப முன்னாடி இருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டில் அதை சூட்டில் போகிறாரு, ஃபுல் சூட்டில் போகிறாருல, அவர் தான் ரஜினி கிருஷ்ணன். இப்போ ரூட் வந்து ஆக்சுவலாக நாங்கள் மகாபலிபுரம் தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ வி ஆர் ஹெடிங் டு மகாபலிபுரம். அங்கே ஒரு ரெசார்ட்டில் ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி. அவர் வந்து இது வரைக்கும் 2 தான் பண்ணியிருக்காராம். ஸோ சொல்லும் போது ரொம்ப ஹம்பிளாக சொன்னார். ரொம்ப வந்துடல, நம்ம ரேசிங் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் பற்றி ஜென்ரலாக கேட்கலாம், அந்த மாதிரி தான் வந்து ஹி வாஸ் டெல்லிங். ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிளாக போகிறோம். வி ஜஸ்ட் கோயிங் டு மீட் அண்ட் இன்ட்ராக்ட் அந்த மாதிரி. இந்த ரைடுக்கு எப்படி வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரஜினி கிருஷ்ணன் ப்ரோவையும் அவர் ரன் பண்ணுற ரேசர் அந்த அகாடமியும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அவரோட போஸ்ட் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். போஸ்ட் வந்து உடனே வந்து நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே ஃபைன் கண்டிப்பாக போகிறோம் அப்படின்றப்போ இட் இஸ் அன் ஓப்பன் இன்வைட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். ஸோ ஐ டிசைடட் போகலாம் அப்படின்னு. சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி, ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சேஃப்டி கியர்ஸ் வச்சுருக்காங்களான்னு என்கொயர் பண்ணாங்க. தென் வி ஸ்டார்டட் இட், அவ்வளோதான். அண்ட் அது இல்லாமல் நான் இவரை வந்து ரொம்ப பெரிய ஒரு இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. ஈவன் தோ வேலண்டினோ வாஸ் தி கிரேட் இன்ஸ்பிரேஷன், பட் ஒரு நார்மல் ஃபேமிலியில் வந்து அது இந்தியாவில் வந்து இந்த இவ்வளோ பெரிய ஸ்போர்ட் அதில் வந்து சாதிக்கணுன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் அ காஸ்ட்லியஸ்டான ஸ்போர்ட். ஸோ ஆப்வியஸாக வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து ரேசிங் இஸ் லைக் ரொம்ப கஷ்டங்க டு கெட் இன் டு அண்ட் டு சக்சீட் அப்படின்றப்போ. ஐயோ இந்த R15 வந்து சொல்லத்துக்கு வார்த்தை இல்லை. எல்லாம் முந்திட்டு போகிறாங்கன்னே புரியல. பிகாஸ் இது சிம்பிள் ரைட். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் லேனை ஃபாலோ பண்ணி போகணுன்றது தான்.
ஆக்சுவலாக எல்லா செக்மெண்ட்டான பைக் வந்தது. 150cc செக்மெண்ட்லேருந்து எல்லா செக்மெண்ட் பைக்ஸும் வந்துட்டு இருக்குது. ரஜினி கிருஷ்ணன் ப்ரோ பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம சேனல் பார்க்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க, நிறைய சின்ன பசங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து யூ வாண்ட் டு சக்சீட்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து முன்னேறான்றதுலாம் வந்து அவரை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அவர் பேசும்போது வ்ளாகில் ஃப்யூச்சரில் காட்டுறேன். பட் ஆனால் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன், அவர் வந்து இங்கே சென்னையில் தான் வந்து இஸ் born brought up ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி. சிங்கிள் பேரண்ட், அவங்க அம்மா மட்டும் தான் வந்து அவங்கள வந்து வளர்த்தாங்க ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 14 சம்திங். அதுக்கப்புறம் ஹீ ஹிம்செல்ஃப் லைக் 2002 நினச்சி பாருங்க. என்னால் 2009 ஐ குட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ட்ராக். பிகாஸ் அப்போல்லாம் வந்து 2006 2009 தேர் வாஸ் நோ அந்த நெட்ஒர்க்கு, இந்த கூகுள், ஆண்ட்ராய்டு அதெல்லாம் அப்போ தான் வந்து பூம் ஆகிற டைம். ஆனால் 2002 வந்து ஹீ என்டர்ட் இன் டு ரேசிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது சாதிச்சு காமிச்சார். அதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ 2002 என்டர் ஆனார் வித் இஸ் ஹார்ட் ஒர்க். அவர் சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். அந்த பிஸ்னஸ்லேருந்து வந்த பைசா வச்சு ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் இஸ் பைக். அப்புறம் தென் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி தென் அப்படியே வந்து ஹி வாஸ் லைக் கிரேசி. அவர் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே தெரியும் ஹவ் இஸ் டவுன் டு எர்த். அவரோட ஃபேமிலி என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன் இந்த பசங்க பண்ணுறானுங்க? I'm sorry, lots of distraction because of this R15. எல்லாமே நியூ டு பைக்கிங். அண்ட் செகண்ட் திங் வந்து தேர் நியூ டு குரூப் ரைட் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஓட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இனிஷியலாக வந்து ஹி வாஸ் இன் பிஸ்னஸ் சொன்ன மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து யூ வாண்ட் டு கெட் இன் டு ரேஸ் ட்ராக். எல்லாரும் மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோன்னா நல்லா ஸ்பீடாக ஓட்டணும் போல் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஸ்பீடு அந்த பேஷனாக வச்சுருந்தார். தென் லேட்டராக வந்து ஹி வெண்ட் இன் டு ட்ராக். ஏதோ பை சான்ஸ் வந்து அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார் மாதிரி நான் ஒரு ட்ராக் போகிற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ட்ராக் போனதுக்கப்புறம் வந்து தென் அதுக்கப்புறம் ஹி சேஞ்ச் எவ்ரி திங். I'm sorry, I have to break the group. வேறு ஆப்ஷனே இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தென் ஹி வாஸ் ஏபிள் டு சக்சீட். சும்மா கிடையாது, ஜஸ்ட் வந்து ஹி வாஸ் லைக் டோட்டலி ஹி வாஸ் அன்ஸ்டாப்பபிள். அந்த மாதிரி தான் வந்து ஹி வாஸ் ரைடிங். இங்கே யாரோ லேடி ரைடர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டில் போட்டோம். 2002 ஐ திங்க் ஹி வெண்டட் இன்டு 150cc செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவாக வந்து சார் வந்து இது பண்ணார். வாட் யூ சே, ஹி வாஸ் அச்சீவிங் தி நேஷ்னல் சாம்பியன்ஷிப். 2012 ஹி வெண்டட் டு கத்தார். அங்கே வந்து ஏஷியன் சாம்பியன் ஆனார். அதுக்கப்புறம் தென் ஹி மூவ் டு மலேசியாவில் போய் ரேஸ் பண்ணி தென் ஹி பிகம் சாம்பியன். ஸோ அந்த மாதிரி 3 இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு டில் கரண்ட் டேட். அது மட்டும் இல்லை, ஹீ இஸ் ஒன்லி இண்டியன் ஹூ ஹேட் இட். ரெண்டாவது வந்து அது மட்டும் இல்லாமல் ஹி வாஸ் தி ஃபஸ்ட் எவர். அது எவ்வளோ பெரிய ப்ரௌடான மூமெண்ட் தெரியுமா? ஃபஸ்ட் எவர் ஹி வாஸ் தி நேஷ்னல் கன்சிக்யூட்டிவ் 9 டைம் சாம்பியன் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் சாம்பியன் ஃபார் 3 இயர்ஸ். சாரி, நடுவில் வந்து சரியான டிராஃபிக். அண்ட் நம்மளால் வந்து தாண்டி வரத்துக்குள்ளே வந்து குரூப் வந்து ஒரு குரூப் வந்து 10-15 குரூப்பாக மாறிடுச்சு. யூஆர் நாட் ஏபிள் டு ரீக்ரூப் இட். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரேசர்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் அகாடமி கால்ட் ரேசர் R.A.C.R. ஆக்சுவலாக ஃப்ரம் 2015 அந்த அகாடமி ரன் ஆகுது. அண்ட் ஹீஸ் ட்ரைனிங் நிறைய ஃப்யூச்சர் பைக்கர்ஸ். ஆஃப்டர் ஓப்பனிங் இட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த அகாடமி நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் லைஃப் ஹஸ் சேஞ்ச் அ லாட். அதுக்கப்புறம் நிறையா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அவர்கிட்ட போய் கற்றுக்குறாங்க. கற்றுக்க மட்டும் இல்லாமல் தே ஆர் இன் டு ஆக்சுவல் ரேசிங் கெரியர். இப்போலாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் நடக்குதுன்னா அதில் மேக்ஸிமம் 20-22 பேர் தான் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து இட் இஸ் மோர் தேன் லைக் 30 பீப்புள்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டு ஹைலி ட்ரெயின்டு பீப்புள் இந்தியாவில் வந்து ரைட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ போய் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுலாம் இட்ஸ் டிஃப்ரென்ஸ். யூ ஹேவ் யுவர் இப்போ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அது ஏர்னிங்ஸ் ஹஸ் சேஞ்ச் எ லாட்.
பேரண்ட்ஸோட மைண்ட் செட் மாறிடுச்சு. அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் இட் ஆல் அபவுட் அப்படின்னு. பட் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து திங்ஸ் ஹவ் சேஞ்ச் அ லாட். நிறைய அகாடமி அது மாதிரி நிறைய அகாடமிஸ் இருக்குது. நம்ம இன்கேஸ் ரேசிங் போகணுன்னா நம்ம அதில் போய் கேட்சப் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆக போகுது. வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல, மைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஈவெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2-way கான்வர்சேஷன் அபவுட் இஸ் கெரியர், நம்மளுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் கேட்குறதா. ஐ எம் ஹியர் டு மீட் ஹிம். அதுதான் என்னோட ப்ரைமரி. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ப்ராப்ளி தே வில் கெட் வாட் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான நல்ல செஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஐ திங்க் ஜேட் ரெசார்ட், ஐ திங்க் பேர் கரெக்டாக தெரியல, பின்னாடி பீச்சு. ஸோ நான் இங்கே சும்மா பீச் பார்க்கறதுக்காக வந்தேன். பைக்ஸ்லாம் அங்கே நிற்கிது, அவங்க கொஞ்சம் ஃபோட்டோ ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம போகலாம். ஐ திங்க் ஐல் கோ அண்ட் ஜாயின் வித் தம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சும்மா எலிஜிபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் த ட்ராக் வந்து நம்ம செஷன் 1, 2 அண்ட் லெவல்ஸ் 3 வரைக்கும். எஸ். ஸோ ஃபார் அ பிகினர் டு ஜாயின் அவங்க ஓன் பைக் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா, இல்லை நம்ம அகாடமிலே பைக்ஸ் இருக்குது, ஸோ அதை எடுக்கிறது பெட்டர். எனி உங்களோட ஓன் பைக் குட் கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஓட்டிக்கலாம். ஆக்சுவலி 3 லெவலுக்கு முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் ஓன் பைக் இருந்ததுன்னா ஈவன் ஸ்மால் பைக்கோ இல்லை ஈவன் சூப்பர் பைக்கோ யூ கேன் ட்ரிங்க். ஓகே, நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா ஐ திங்க் நிறைய பேர் அகாடமி இங்கே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ அட்டன் பண்ணீங்க? இப்போ லாஸ்ட்டாக அட்டன் பண்ணது யாருமா? கோயம்புத்தூரில். வாங்க தம்பி, எங்கே இன்னொருத்தன் தானே, வாடா சொல்லுவா. நீங்கள் எனி பைக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் எடுத்தோடனே உங்களை வந்து டைரெக்டாக அப்படி ட்ராக்கை காமிச்சு விட்டுற மாட்டோம். சரிங்களா? எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான். சொல்லுமா, எப்படிமா நம்ம அகாடமி நடந்துச்சு? தமிழில் சொல்லுங்கள். எப்படி கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க? கிளாஸ் ரூம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரூம் செஷன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல், அது மாதிரி ஒரு 4 செஷன்ஸ் நடக்கும். நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக்கு. ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணும்போது 2019 நான் பண்ணேன் சார். அப்போ வந்து அப்பாச்சி 160 அந்த பைக்கில் தான் எனக்கு டீச் பண்ணாங்க. ஸோ அவங்கவுங்க சொந்த பைக் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். 250cc கொண்டு வந்தாங்க, 150 அந்த சிசிஸும் கொண்டு வந்தாங்க. பட் ஃபஸ்ட் அப்பேர் அவங்க ப்ரிலிம்ஸ் லெவலில் சார் கொடுக்குற அந்த பைக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் இன்கேஸ் எனக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணது என்னென்னா, இன்கேஸ் எதாவது கிராஷ் ஆச்சு அப்படின்னா இட் வுட் பி யுவர் ஓன் பைக். அதனால் வந்து நீங்கள் திருப்பி எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும். பட் இன்கேஸ் யூ டேக் அவர் பைக் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், வி வில் ரெக்டிஃபை, பட் வி ஹேவ் ஒன்லி ஸ்மால் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்டே தான் புக் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டேன், இன்க்ளூடிங் ஜாக்கெட், இன்க்ளூடிங் glove and everything. You rent everything, you just can come arrive and drive. That's all. ஆக்சுவலாக RC 390 வச்சுருக்கேன். பட் ஆனால் என் கூட வந்தவங்க எல்லாருமே நார்மல் பைக் வச்சுருந்தாங்க. பட் என்னன்னா இனிஷியலாகவே நம்ம ஃபுல் பைக்கோட ஃபுல் பேஸுக்கு அங்கே ரன் பண்ண முடியாது. அவங்க ப்ராக்டிஸ் ஒரு ட்ரில் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா ஒரு செஷன்லேயும். அதனால் நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க அது பிரச்சனையே இல்லை, எப்படி ஓட்டுறோங்கிறது தான் முக்கியம். அவங்க சொல்லிக் கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா டைமும் கூட வந்து உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட் ஒரு 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 எப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனர் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஒரு குரூப் 7 people இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரைனர் செப்பரேட் இருப்பாங்க. கிளாஸ் ரூமில் ஒரு ட்ரைனர் இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்போவுமே ஒரு வண்டி நீங்கள் போக சொல்ல ஒரு ட்ரைனர் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ட்ராக்கில். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வர சொல்ல அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நாங்களே விடுவோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓட்ட ஆரம்பிங்க. அப்புறம் எங்களோட ட்ரைனர்ஸ் பார்ப்பாங்க நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க, தியரி கிளாஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி அந்த தியரி கிளாஸ் நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஓகேம்மா? இது எல்லாமே முடிஞ்ச பிறகு சார் கடைசியாக ஒரு ஷோ ஓட்டுவார். அது இன்னும் ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சார் அண்ட் டீம் கைஸ் ஓட்டுவாங்க, அது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. Thank you everyone. Breakfast is there. We can
all have the breakfast and Too hot, you cannot sit. Maybe you can go side, you can talk anything you want. photos எடுக்கணும்னா breakfast முடிச்சு கூட photo எடுத்துக்கலாம். First சாப்பிடலாம். Then we can see how. Thank you. Okay, thank you guys. Thank you for coming here. Thanks. Girls நிறைய chance வருது என்ன ரைஸ் ஆகுது உங்களுக்கு 20 ஆனால் இப்போ 1 வீக்கில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் எம்எம்எஸ்சி கால் பண்ணி எம்எம்எஸ்சின்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குங்க சரிங்களா, அந்த கிளப்புக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க என்னமாரி எப்படி ஜாயின் பண்ணலான்னு. சும்மா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து டிவிஎஸ் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் போடுவாங்க, இந்த வருஷம் செலெக்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் வேணால் அந்த 3500 கட்டினீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் போகலாம். செலெக்ஷனில் நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ரைட் சான்ஸ் கொடுப்பாங்க 1 இயர் ஃபுல்லாக. ஸோ ஈவெண்ட் முடிஞ்சது, நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் 2-3 வார்த்தைகள், ரொம்ப அதிகமாக 2-3 வார்த்தையில் பேசிட்டு இதை கிளம்புறோம். ஸோ ஹி கேம் இந்த டுக்காடி காமிக்கிறேன் உங்களுக்கு நியர்பையில். அவர் வரும்போது வந்த வண்டி வந்து ஆக்சுவலி இந்த டுக்காடி ஸ்க்ராம்பிளர் ரைட், அதுதான் வந்தார் அவர். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நம்ம லைனை ஃபாலோ பண்ணி வந்தோம். டுக்காடி ஸ்க்ராம்பிளர் கலர் பாருங்களா, மாசாக இருக்குது. எல்லோ கலர் எங்கே போனாலும் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒருத்தர் வந்து ஹோண்டா ஹைனஸ், ஓகே, அண்ட் எம்டி அண்ட் சூப்பர் நைஸ் மீட்டிங் பிரதர். கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் சேஃப் ரைடிங், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் சேனல் பேர் என்ன சொன்னீங்க? BR Locks சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. BR Locks. ஓகே ஃபைன். BR Locks சேனல் வச்சுருக்காரு. அண்ட் ஹோண்டா ஹைனஸ். ஏன் செப்பல் மேட்சிங்கா? ஸோ how was the day? It was super fantastic. அவரை வந்து கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தது ஐம் ஸோ ஹாப்பி. இது வீடியோக்காக சொல்கிறேன்னு கிடையாது, பிகாஸ் நம்ம லவ் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஊரில் சுத்த ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு என்கரேஜ்மெண்ட் அதெல்லாம் இல்லாத இது வந்து ஹி ஹஸ் அச்சீவ்ட் எ லாட். அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஹி கெயின்ட் ஆப்வியஸ்லி. ஸோ வந்தோம், ஒரு குவிக் ஃபோட்டோ செஷன் எடுத்தோம். ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கூட நான் எடுத்த ஃபோட்டோவை. அந்த அகாடமியில் இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹி வாஸ் டெல்லிங் அஸ். அது வந்து கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வேண்டியது. ஸோ வெல்கமிங், தட் இஸ் ஒன் கீ திங். இது எந்த அளவுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வீடியோவா, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய vlog-ஆக வந்திருக்கும் தெரியாது. இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் பற்றி மீட் பண்ணும்போது ஐ வாண்ட் டு டூ அ vlog. அண்ட் நிறைய பேர் மோட்டர் vlog பார்க்குறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பைக் ஸ்பீடாக ஓட்டணும்னு தோணும், அதை நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அப்படி தோணுன்றப்போ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ரேஸ் ட்ராக்குக்கு வந்து இஃப் யூ கோனா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் எ கிரேட் கெரியர். ஸோ அதனால் வந்து மேபி இந்த வீடியோவில் யாரோ 2-3 பேர் கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த ரேசர் அகாடமி பற்றி லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேஷன் இருந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ், அதாவது ரேசிங்கை வந்து ஒரு கெரியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் மேன் ஃபார் யூ கைஸ் டு லேர்ன். கற்றுக்கோங்க, நல்லா ரைட் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஸ்டே சேஃப் கைஸ், பி ஹாப்பி அண்ட் பீஸ் அவுட். ஐ see another vlog.